வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்சம் காரக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு, அது கலவையான காய் போட்டு கொத்தவரங்காய், கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் சேர்த்து காரக்குழம்பு வச்சா டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு சிகப்பு வெண்டை இருக்குது, அதனால் இதையும் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்சம் கொத்தவரங்காய் எல்லாத்தையும் பறிச்சிடலாம். பறிக்கிற அளவுக்கு இருக்கிற எல்லா காயும் பறிச்சிடலாம். இப்போ முன்ன மாதிரி காய் இல்லைங்க, ஏன்னா குறைஞ்சிச்சு, நிறையா பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் பறிச்சுக்கலாங்க. அப்புறம் பாருங்க, தொடர்ந்து லைனாக வந்துட்டு காய் கொத்தவரங்காய் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் அது பறித்து தானே ஆகணும். எனக்கு கொத்தவரங்காய் பிடிக்குங்க ரொம்ப. ஏன்னா பொரியலும் நல்லாயிருக்கும், அதுவும் காரக்குழம்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஒரு வரி கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு பாருங்க, பச்சை வரி கத்திரிக்காய். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரி, அதையும் சேர்த்து அதுக்கே பூச்சி விழ ஆரம்பிச்சிச்சு, விட்டுட்டு அப்புறம் பூச்சி ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் மண்தோட்டில் இருக்கிற பச்சை வெண்டை, பச்சை வெண்டையும் சேர்த்து பறிச்சுக்கலாம். நிறைய பச்சை வெண்டை இருக்குது, அதனால் அது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். நமக்கு வீட்டுக்கு வெண்டைக்காய்க்கு எப்போயுமே வந்துட்டு கஷ்டமே இல்லைங்க. மாடி தோட்டத்துலேயும் நிறையா வெண்டைக்காய், நம்ம கனவு தோட்டத்துலேயும் நிறையா வெண்டைக்காய். ஆனால் வெண்டைக்காயே காமிச்சு போர் அடிக்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. நம்ம விளையிற காயை தான் நம்ம போட முடியலைங்களா, அதனால தாங்க. நீங்களும் போட்டு பாருங்கள், ஒரு 4 செடி வருஷமெல்லாம் காய் கொடுக்கும். நான் அறுவடை பண்ணால் கொத்தவரங்காய், வெண்டைக்காய், அப்புறம் பச்சை வரி கத்திரிக்காய். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பதிவு? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.